السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم الفرقان المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. صدق الله العظيم. அருமைக்குரிய ஹாஜிமார்களே, ஹாஜிமாக்களே, நாம் வந்திருக்கக்கூடிய இந்த இடம் தாயிஃப் என்று சொல்லக்கூடிய ஒரு புனிதமான நகரம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலடி பதித்த இந்த இடம். இந்த இடத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸைத் ரலியல்லாஹு தஆலா என்று சொல்லக்கூடிய சஹாபி அழைத்து கொண்டு கலிமாவை எத்தி வைப்பதற்காக வேண்டி இந்த தாயிஃப் நகரத்துக்கு வந்தார்கள். அதனுடைய செய்தியை நாம் தனியாக சொல்லுகிறோம். இங்கு அடங்கியிருக்கக்கூடியவர்கள் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்லக்கூடிய சஹாபி. இவங்க யாருன்னு சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய தந்தை அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய தன்னுடைய தந்தையோடு உடன் பிறந்த அப்பாஸ் என்று சொல்லக்கூடிய அவருடைய மகனார் தான் இவங்க. முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொன்னால், அதாவது சகோதரன் முறை வேணும். இவங்க எப்படின்னு சொன்னால், சின்ன பிள்ளையில் இருக்கும்போது, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ர் இஸ்மாயில் என்று சொல்லக்கூடிய ஹதீமுடைய பகுதியில் அவங்க அமர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இவருடைய தாயார் யார்? இப்னு அப்பாஸ்ன்ற அப்பாஸுடைய மகன். அவங்க பேர் அப்துல்லா. இவங்க இவங்களுடைய தாயார் உம்முல் ஃபதுல். இந்த உம்முல் ஃபதுல் யாருன்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி அன்னை மைமுனா ரலியல்லாஹு தஆலாவுடைய உடன் பிறந்த சகோதரி. அப்போ இவங்களுக்கு சாட்சி முறை வேணும் காலா. அவங்க அப்படியே கிராஸ் பண்ணி போகிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்மணி கூப்பிட்றாங்க, உம்முல் ஃபதுலே இங்கே வாங்க, லப்பைக யா ரசூலல்லாஹ்.